மாதுளம்பழத்தில் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதுளம்பழத்தில் ஜூஸ் சாப்பிட்ருப்பீங்க. அதே மாதுளம்பழத்தில் நீங்கள் புட்டிங் கேக் சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 மாதுளம்பழத்தை எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக உளித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நான் ஃப்ரூட் அடிக்கிற மிக்ஸி ஜாரில் தாங்க போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது அந்த ஜூஸ் மட்டும் தனியாக வெளியே வந்துடும். இப்போ நம்ம அரைச்ச ஜூஸை தனியாக ஒரு பவுலில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம அரைக்கும்போது லேசாக ஏதாவது அந்த இது அரையாமல் இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டி லிக்விட் ஃபார்மேஷனில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிவிட்டு 100 ml தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அது கூட நம்ம சுகர் 2 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி அதை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க. அதே பேனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம தனியாக ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மாதுளை ஜூஸ், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் திக்னஸ் ஆகி வந்துடுங்க. இப்படி தான் வரும் பார்த்திங்களா. இது இந்த பதத்துக்கு வரும்போது முந்திரி திராட்சை தூவி நம்ம இறக்கிடலாம். இன்னொரு பவுலில் நெய் தடவி வச்சுட்டு அதில் கொஞ்சம் முந்திரி திராட்சையை போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கிண்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை அந்த பவுலில் சர்வ் பண்ணணுங்க. இப்படி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நம்ம கழித்து எடுத்து திருப்பி போட்டு நம்ம கவுத்தி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அழகான மாதுளம்பழம் புட்டிங் ரெடிங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு 1 வீக் வரைக்கும் சாப்பிட்லாங்க. கெட்டே போகாதுங்க. தண்ணி படாமல் மட்டும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாதுளம்பழம் சாப்பிடாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.